எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அஜித் கரண்டா நடிச்சுக்கிட்டு இருக்க வீரம் படத்தோட டீசர் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகியிருக்கு. அதை பத்தி ஷார்ட்டா ஒரு ரிவ்யூ. பை த வே, ஸ்டீஞ்சக் ஊர்ல இல்லாததால இந்த ரிவ்யூவை நான் மட்டும் தான் பண்ண போறேன். கடைசியா கொஞ்சம் படங்கள்ல கோட் சூட், கூலிங் கிளாஸ், கன் ஃபைட்னு ஸ்டைலா நடிச்சிட்டு வந்த அஜித் இதுல ஒயிட் அண்ட் ஒயிட் வேஷ்டி சட்டையில ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காரு. ஒரு 6-7 பேர் கையில அருவாக்கம்போட ஓடி வரத பார்க்கும் போதே இது என்ன மாதிரியான படம்னு புரிஞ்சு போச்சு. விஷாலோட மதுரைக்கார ஏரியாவில் அஜித் நுழைஞ்சிருக்காருன்னு தோணுது. பதாதிகள் எதிர்ப்பினும் மதகளும் புரிந்திடும் வீரம் இவன் மதபூஜம் இரண்டும் மலை என எழுந்திட செருக்களம் சிதறிடும் வீரம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல் படம்னா 2 டைப் தான். சிட்டி சப்ஜெக்ட்னா ஹீரோ துப்பாக்கி எடுத்து பாக்குறவங்களை எல்லாம் சுடணும். படத்துல கார், ஜீப், பில்டிங்னு நிறைய பாம்பு பிளாஸ்ட் ஆகணும். இல்லைன்னா ஊர் பக்கம் கதையை கொண்டு போயிட்டு அங்க அருவாக்கம் எடுத்துட்டு ஓடி வர ஒரு பெரிய குரூப்பை வெறும் கையால போட்டு தர்மடி அடிக்கணும். எதுவா இருந்தாலும் ஃபைட்ல நிறைய ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் இருக்கணும். ஒரு ஸ்லோக பாட்டை சண்டை நடக்கும் போது போடுறது இன்னும் விசேஷம். எப்பயாவது ரேரா வர பாண்டே நாடு மாதிரியான நம்ப முடிகிற கமர்ஷியல் கதைகளை ஏன் நிறைய டைரக்டர்ஸ்னால யோசிக்க முடியல? எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி தேவையில்லாம ஓவரா ஹீரோயிசம் காமிச்சு மக்களை முட்டாளாக்குவாங்க? படம் பார்க்காம அதை பத்தி நிறைய பேசக்கூடாது. ஆனா இந்த டீசரை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் உண்மைங்க. ஒரு தனியால் 20-30 பேரை புரட்டி எடுக்கிறத பார்த்து தியேட்டர்ல கை தட்டி விசில் அடிக்காம மக்கள் என்னைக்கு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்களோ அன்னைக்கு தாங்க நம்ம தமிழ் சினிமாவுக்கு விடுவு காலம். இதை நான் ஏன் அஜித் படத்துக்கு மட்டும் சொல்றேன்னு தல ரசிகர்கள் தப்பா நினைக்காதீங்க. விஜய், விஷால், சிம்பு, கார்த்திக், சூர்யா அப்படின்னு எல்லா ஹீரோக்கும் இது பொருந்தும், அஜித் உள்பட. ஸோ வீரம் படம் டீசரை பத்தி சொல்லணும்னா வை பிளட் சேம் பிளட்.